ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட லாஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் 2. இதோட பார்ட் 1 யார் யார் பார்த்துலையோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி கரெக்டாக புரியும். நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, தேவங்க வந்துட்டு வையன் ரூமுக்கு வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசினுக்கும் போது வெளியிலேருந்து ஒரு சவுண்டு கேட்கும். யாருன்னு டோர் திறந்து பார்ப்பாங்க. பட் 2 பேருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தேவங்க முறிச்சு பார்த்துட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. தேயாங்கும் உங்களுக்கு கன்சோல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே ரூம்குள்ளே இருந்திருந்தால் யார் பார்த்தாங்க? தேயாங்கும் உங்களுக்கும் எதுக்காக அவ்வளோ ஷாக் ஆகணும்? அங்கே தேயாங்கிட்ட என்னதான் பேசியிருப்பாங்க எல்லாமே இந்த பாட்டில் பார்க்கலாங்களா? தேயாங்க அவங்கள மீட் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க. அவங்க வந்துட்டு உள்ளே வா, உள்ளே வந்துட்டு டோர் லாக் பண்ணு அப்படின்வாங்க. தேவங்க உள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணுவாங்க. இப்போ சொல்லு, பையன் ரூம்குள்ளே நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்வாங்க. அப்போ தேயாங், அப்பா அது வந்து இதை பார்த்தேயாங், என்கிட்ட எதுவுமே மறைக்காமல் உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்வாங்க. ஆமாங்க, தேவங்கோட அப்பா தான் அவங்க 2 பேரையும் பார்த்துருப்பாங்க. தேவங்க வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே அங்கே நடந்தது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா தேவங்கே பார்த்துட்டு, ஒரு பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லி தாலி கட்டிடுவியா அப்படின்னு கேட்குவாங்க. தாலி கட்டுறது ரொம்ப சின்ன விஷயம் நினச்சின்னுக்கிற தேயாங், லைஃப் லாங் கமிட்மெண்ட் அப்படின்வாங்க. அதனால தான் நான் அவளோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துன்னுக்கிறேனேப்பா அப்படின்வாங்க. அப்போனா வையன் உனக்கு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோதானா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா இல்லைப்பா, நான் அவளை லவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்தப்போ நான் ரியலைஸ் பண்ணலப்பா. அவள் கழுத்தில் எவனோ ஒருத்தர் தாலி கட்டுறான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியலப்பா. அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்டிங்களே, ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்கு தாலி கட்டிடுவியான்னு, அது வேறு யாராவது பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக கட்டியிருக்க மாட்டேன். வேறு ஏதாவது வழியில் காப்பாற்றிருப்பேன். அவள் வையனாக இருந்ததுனால தான் அவள் கழுத்தில் நான் தாலி கட்டினேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ வையனை உண்மையாக லவ் பண்ணுறியா? அப்பா, இது என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க? அவளை லவ் பண்ணதுனால தான் அவளுக்கு தாலி கட்டி இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ அவளை கூட்டிகிட்டு வந்த அன்றைக்கே சொல்லணுமா இருந்துச்சு தேயம்? அவளை ஒரு மேடு மாதிரி ஒரு மேட் குவார்ட்டர்ஸில் தங்க வச்சிருக்கியே, உனக்கு இது கஷ்டமாக இல்லையா? கஷ்டமாக இருக்குப்பா. நான் அன்றைக்கே சொல்லணுன்னு தான் இருந்தேப்பா. பையன் தான் என்னை பேசவே விடல. அவன் இன்னும் ரெடியாக இல்லைப்பா நம்ம ரிலேஷன்ஷிப்பை அம்மா கிட்டே சொல்கிறதுக்கு. அவளால் எனக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படுறா. அதான் நம்ம 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பை அம்மா கிட்டே சொல்லலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா, நீ உங்கள் அம்மா கிட்டே உன் ரிலேஷன்ஷிப் பற்றி எப்போ சொன்னாலும் உங்கள் அம்மா பையனை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னா, உங்கள் அம்மா பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அவள் பிடிவாதமாக இருக்கா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவளோட தம்பி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கவேன்னு. சும்மா வேறு பொண்ணை பற்றி பேசினாலே அவளுக்கு அவ்வளோ கோவம் வரும். அதில் நீ வேறு பொண்ணை கல்யாணமே பண்ணிட்டேன்னு தெரிஞ்சாக்கா என்ன பண்ண போகிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா, அம்மா பிடிவாதமாக இருக்காங்க தெரியும், ஆனால் எனக்கு வயன்தான் பிடிக்கும்னு தெரிஞ்சா அவங்க வையனை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்கப்பா. அம்மாவுக்கு அவங்க பிடிவாதத்தை விட என்னோடய சந்தோஷம் தான் முக்கியம், எனக்கு நல்லா தெரியும்ப்பா. இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் ஊருக்கு போனப்போ பையனை கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. அவள் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப சென்சிட்டிவ், சின்ன சின்ன விஷயத்துக்கே ரொம்ப சீக்கிரமாக பயந்துருவா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா தேவங்கியை பார்த்துட்டு, நீ என் மருமகளை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் சொல்லித்தர தேவையில்லை அப்படின்வாங்க. தேவங்க வந்துட்டு வைட் ஐஸில் அவங்க அப்பாவே பார்க்குவாங்க. நான் வையனை என் மருமகளாக ஏற்றுக்கிட்டேன். நீ தைரியமாக ஊருக்கு போயிட்டு உன்னோட சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வா. அது வரைக்கும் என் மருமகளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க அவங்க அப்பாவே போய் ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா, இன்னொரு விஷயம் அப்படின்வாங்க. என்ன? இல்லை, இந்த விஷயம் டீனாக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க தேவங். அவள் ரொம்ப பெரிய மனுஷின்னு அவகிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கியா அப்படின்வாங்க. அப்போ தேயாங்கும் அவங்க அப்பாவை பார்த்து ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்துட்டு ரூமில் ஃபுல்லாக பயந்துன்னுக்குவீங்க. தேயாங் திருப்பி எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணின்னுக்குவீங்க. தேயாங்கும் உங்கள் ரூம்குள்ளே வந்து டோர் லாக் பண்ணுவாங்க. நீங்களும் பெட் மேலேருந்து எழுந்திரிச்சு ஓடி போவீங்க. ஏங்க, என்ன சொன்னாங்க? உங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ தேயாங், எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, இன்னொரு விஷயம் அப்படின்வாங்க. நீங்கள் தேயாங்கே பார்ப்பீங்க.
எங்கள் அப்பா ஒன்று அவரோட மருமகளை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க அப்படி சொன்ன உடனே நீங்கள் பயங்கர ஹாப்பி ஆகிடுவீங்க. எங்க நிஜமாவா சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியலைங்க அப்படின்னு ஃபுல் ஹாப்பியாக தேங்க ஹக் பண்ணிடுவீங்க. அவங்களும் உங்களை ஹக் பேக் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கு உன்னை தனியாக விட்டுட்டு எப்படி ஊருக்கு போகிறதுன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ அந்த பயம் இல்லை எனக்கு. ஏன்னா அப்பாவோ டீனாவோ இருக்காங்க, அவங்க உன்னை பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேவங்க பார்த்து ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் மட்டும் அன்றைக்கி கரெக்டான டைமுக்கு வராது இருந்திருந்தா இவ்வளோ நேரத்துக்கு என் லைஃப் என்ன இருக்குமோ, நான் அப்படியெல்லாம் எதுவும் ஆக விட்டுருக்க மாட்டேன். நீ அதை பற்றி யோசிக்காத வையன், இதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இரு, சரியா? இன்னொரு விஷயம், எங்கள் ஊரில் தேங்க்ஸ் இப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேவங்க கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. தேவங்க உங்கள் லிப்ஸே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ தேவங்க என்ன சொல்லின்னுக்கிறாங்கன்னு. எங்க எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க உனக்கு ஹஸ்பண்டை விட ஏன்னா அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துன்னேக்குவாங்க. நீங்கள் அப்படியே பேக்வர்ட் டைரெக்ஷனில் போயிருக்குவீங்க. உங்களை பிடிச்சி வாலுக்கு பின் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸை அவங்க தம்பாலே கேர்ஸ் பண்ணிவிட்டு, உன் லிப்ஸு செம்ம அடிக்டிவ் தெரியுமா, என்னால் கண்ட்ரோலாக பண்ணுறதுக்கு ஆறுதலை அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் அந்த மனுஷன் விட்டுற மாதிரி இல்லை, கிஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, நீங்களும் கிஸ் பேக் பண்ணுவீங்க. இப்படியே 2 பேரும் பேஷனட்டாக கிஸ் பண்ணியிருக்கும் போது வெளியிலேருந்து ஹேனா அவங்கள கூப்பிடுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக பயந்துருவீங்க. நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு தேவங்க லைட்டாக புஷ் பண்ணுவீங்க. நீங்கள் 2 பேரும் ஹெவியாக ப்ரீத் பண்ணியிருக்குவீங்க. ஏங்க ஹேனாக்கா கூப்பிட்டுருக்குறாங்க என்னன்னு சொல்லியிருக்குவீங்க. ஆனாலும் அவர் எதுவுமே கண்டுக்காமல் மறுபடியும் வந்து உங்களை கிஸ் பண்ணுவாங்க. எங்க விடுங்க, ஹேனாக்கா என்னை கூப்பிட்டுன்னுக்குறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவம் யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணி நேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் மேலே ஒரு லாங் பெக் கொடுத்துட்டு, சரி போ, இப்போ உன்னை போக விடுறேன், ஆனால் நைட்டுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிட்டு அதை நைட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரூம்லேருந்து எப்படி வெளியே போகிறீங்க, யாரு கண்ணிலையும் படாமல் பத்திரமா வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுவீங்க. தேவங்க நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு அவங்க லிப்ஸை வைப் பண்ணிவிட்டு, என் ஒய்ஃபு செம்ம டேஸ்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியே போயிருப்பாங்க. டே டைமும் ஸ்கிப்பாக இருக்கோ நைட்டும் ஆயிருக்கோ, தேவங்க சொன்ன மாதிரி அவங்க ரூமுக்கு வந்திருப்பாங்க. எல்லாமே நடந்திருக்கோம் ஆப்வியஸாங்க, ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லையா. ஆனால் நம்ம வையந்தான் பாவங்க ரொம்ப டயர்டாகிட்டுக்குவாங்க. தேவங்க வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. நீங்கள் எப்போல்லாம் தனியாக கிடைக்குவீங்களோ அப்போல்லாம் ஃப்ளர்ட் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது. நம்ம தேவங்க இன்றைக்கி எதுக்கோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க. எதுக்குன்னா நம்ம வையன் வந்து அவங்கள கிஸ் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு என்னன்னா யாராவது பார்த்துருவாங்கன்ற பயம். பட் இந்த மனுஷன் அதெல்லாம் புரிஞ்சிக்கிற நிலைமையிலே இல்லை. நீங்கள் லாண்ட்ரி பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்காக போயின்னுக்குவீங்க. அப்போ தேயாங் ஸ்மோக் பண்ணிவிட்டு, வையன் என் ரூமில் கொஞ்சம் துணிங்க இருக்குது, அதை வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுறியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லி ஹெட் நோட் பண்ணுவீங்க. வா எடுத்துத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்குவாங்க. அப்போ தேவங்கோட அம்மா, நீ எதுக்காக போய் எடுத்துத்தர, அவளே போய் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, எது எது துவைக்கணும்னு அவளுக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க மேலே. அந்த லாண்ட்ரி பேஸ்கெட்டில் இருக்கிற துணியெல்லாம் மெஷினில் போட்டு தேவங்களோட துணியெல்லாம் எடுத்துன்னு வரலான்ட்டு மேலே போவீங்க அவங்க ரூமுக்கு. கரெக்டாக நீங்கள் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே லியா உள்ளே போயிடுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு டக்குன்னு லியாவை பேக்கப் பண்ணிவிடுவாங்க. என்னடி வந்து என்னை எவ்வளோ தவிக்க விடுற, இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு தலையை தூக்குவாங்க. பார்த்தா நீங்கள் டோர்கிட்ட ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுக்குவீங்க வைடாயத்தில். அவங்க ஹக் பண்ணின்னுக்கிறத வந்துட்டு லியாவை மிரர்லேருந்து அதை பார்த்துட்டு டக்குன்னு ஹக் பிரேக் பண்ணிவிட்டு, லியா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்வாங்க. நீங்கள் யாருன்னு நினச்சி என்ன ஹக் பண்ணீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ப்ராங்க் பண்ணேன் அப்படின்வாங்க. மாமா மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு பிடிக்காத மாதிரி நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி வெக்கமாக சொல்லுவாங்க. தேவங்க அவங்களே வியர்டாக பார்த்துட்டு உங்கள் டைரெக்ஷனில் பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்தா அவங்களே பார்த்து சிரிச்சுன்னுக்குவீங்க. அப்போ இல்லையா அவங்கள பார்த்துட்டு, ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்வாங்க. அவங்க துணி வாஷ் பண்ணுறதுக்கு தரேன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. நம்ம 2 பேரும் இங்கே நின்றுன்னு பேசின்னுக்கிறது ஒன்று கண்ணு தெரியலையா, கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லாமல் நம்ம 2 பேரை அப்படி பார்த்துன்னுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சாரிங்க
நான் கொஞ்ச நேரம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆயிருக்கோ, நைட்டும் ஆயிருக்கோ. நீங்கள் உங்கள் ரூமில் குளிச்சுட்டு டவல் ரப் பண்ணிவிட்டு வெளியே வருவீங்க. வெளியே வந்து உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். ஏன்னா தேவங்க வந்துட்டு உங்கள் பெட் மேலே படுத்துக்குவாங்க. நீங்கள் தேவங்க பார்த்த உடனே பாத்ரூம்குள்ளே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதுக்குள்ளே தேவங்க ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் கையை பிடிச்சி வாலுக்கு பின் பண்ணிவிட்டு, என்ன எங்கே ஓடுற அப்படின்னு கேட்குவாங்க. எங்கே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க உங்களையே பார்த்து உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகிட்டு, அதுக்கு அவசியமே இல்லை, எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே அந்த தரையில் தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டக்குன்னு தலையை தூக்கி தேவங்க பார்த்துட்டு, ஏங்க இன்றைக்கி என்னால் முடியாது, இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க சும்மா அப்போ ஆவியாக படுத்துன்னு இருந்த புருஷனை இந்த கோலத்தில் வந்து செட்யூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னால் முடியாதுன்னு சொன்னால் எப்படி வையன்? நான் பாவம் இல்லையா வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எங்கள் டெய்லி தான் பண்ணுறோம், இன்னைக்கு ஒரு நாள் வேணாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஒரு நாளும் கவுண்ட் ஆகுதுமா, ஏன்னா நான் இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறமா ஒரு 5-6 மாதம் எதுவுமே இருக்காதுல்ல. நீங்கள் தேவங்க பார்த்துட்டு, ஆமாம் நான் ரூம் டோர் உள்ளேருந்து லாக் பண்ணியிருந்தேன், நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ தேவம், என்னடி ஆப்வியஸாக பொண்டாட்டி ரூமோட ஸ்பேர்க்கி ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து இருக்கும்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தேவங்கே ஷாக்காக பார்க்குவீங்க. என்ன அப்படி ஷாக்காக பார்க்குற, நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட டவலை டைட்டாக பிடிச்சிக்குவீங்க. இப்போ தேவம் உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. இல்லை என்னமோ எதையுமே பார்க்காத மாதிரி டவலை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கினியே, அதுக்கு தான் சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நீங்கள் ரொம்ப டர்ட்டியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயும், பேசல மட்டும் இல்லைம்மா, ஆக்ஷன்லேயோ எவ்வளோ டர்ட்டின்னு இப்போ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை தூக்கிட்டு போய் பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவங்களும் ஓவர் ஆகிட்டு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம ப்ரைவசி கொடுத்துடலாம். டே டைமு ஸ்கிப்பாக இருக்கோ, பாவம் நம்ம வையன் அவங்க சொன்ன மாதிரி பயங்கர டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா டெய்லி நைட்டு சரியாக தூக்கம் இல்லைன்னா எப்படிங்க. இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிக்குவீங்க. அப்போ சடனாக டீனா, வையன் உன் இடுப்புக்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இடுப்புக்கிட்ட பார்க்குவீங்க. பார்த்தா அங்கே மார்க் இருக்கோ, நீங்கள் சாரி போட்டுன்னுக்குவீங்க, அதனாலேயே டீனாக்கு தெரிஞ்சிருக்கோ. நீங்கள் வந்து தேங்கே முறைச்சி பார்க்குவீங்க. அவங்க வந்துட்டு ஸ்மோக் பண்ணின்னுக்குவாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுன்னு. ஐயோ கடவுளே, நெக்குக்கிட்டெல்லாம் மேக்கப் போட்டு எப்படியோ மறைச்சிட்டேன், இதை கவனிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நினச்சின்னுக்குவீங்க. அப்போது வையன் உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லாட்டினா, நான் சமையல் செய்யும் போது சூடாக இருந்த பாத்திரம் டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது பார்த்து வேலை செய்கிறது இல்லையா வையன் அப்படின்னு சொல்லுவாங்க டீனா. அப்போ தேவங்கோட அப்பா தேவங்க பார்ப்பாங்க, அவங்க உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணின்னுக்குவாங்க அப்படின்வாங்க. அப்போ தான் தேவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அவங்க உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணின்னுக்குறாங்கன்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இத்தலியா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. இதை மட்டும் இல்லைங்க, தேவங்க வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, லஞ்ச் சாப்பிடுன்னு உங்களுக்கு சொல்கிறது, அதிகமாக வேலை செஞ்சுன்னு இருந்தால் ரெஸ்டடுன்னு சொல்கிறது, இது எல்லாத்தையுமே லியா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. தேவங்கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க, அவளுக்கு எதுக்காக அவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்கன்னு. அப்போ தேவங்க வந்துட்டு, பையன் நான் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு, ஸோ அவள் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே லியாக்கோ அவங்க அம்மாக்கோ சுத்தமாக பிடிச்சிருந்துக்காது. இப்போது தேவங்களோட ரூமில் அவங்க அம்மா வேலை செஞ்சுன்னுக்குவாங்க. அப்போ லியா உள்ளே போயிட்டு, அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அப்படின்வாங்க. அத்தை நீங்கள் பார்த்தீங்களா மாமா பையனை எப்படி பார்க்குறாங்கன்னு? என்ன ஒரு நாள் அப்படி பார்த்ததே இல்லை அத்தை, அவளுக்கு அதிகமாக சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க. நம்ம எதுவும் ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரியே இல்லை அவளுக்கு. இம்மீடியட்டாக நம்மளை வந்து கத்துறாரு, அது போய் அவன் முன்னாடி. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு அத்தை, இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை நம்பவே கூடாது. அவளோட அந்த இன்னோசென்ட் ஃபேஸை காமிச்சு எங்கள் மாமாவை அவள் பக்கம் இழுத்துடுறாளோன்னு எனக்கு பயமாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்களோட அம்மா, நீ எதுக்காக பயப்படுற, அவன் என்ன வேணுமாந்தாலும் பண்ணிட்டோம், இந்த வீட்டோட மருமக நீ தான். நீங்கள் சொல்கிறீங்க அத்தை, ஆனால் மாமாக்கு இதில் விருப்பமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டிசைட் பண்ண பின்ட்டு முடிஞ்சது இல்லையா, இந்த வீட்டில் யாரும் என்னை எதிர்த்து பேச முடியாது. தேவங்க எப்படியோ 2-3 நாளில் ஊருக்கு கிளம்பிடுவா, அப்போ அவளை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எப்படி அத்தை முடியும், மாமா எப்படி இருந்தாலும் அவள் பற்றி கேட்குவாங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒரு ரீசன் சொன்ன ஆச்சு,
வீட்டிலேருந்து எத்தையோ திருடின்னு ஓடிட்டான்னு அப்படின்வாங்க. அப்போ லியா தேவங்கோட அம்மாவையே பார்ப்பாங்க. அவங்களும் லியாவை பார்த்து 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வையன் பாவம் அவங்க லைஃப்பில் வரப்போகிற அந்த பெரிய புயல் பற்றி தெரியாமல் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் கார்டனில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றின்னுக்குவீங்க. அப்போது உங்களை ஒருத்தவங்க வந்து டக்குன்னு பேக்கப் பண்ணுவாங்க. நீங்கள் அப்பா டீனா நீயும் என்ன உங்கள் அண்ணா மாதிரி என்னை இப்படி பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்வீங்க. அது ஒன்றும் இல்லை அண்ணி, அண்ணா ஊருக்கு போய் 2 நாளில் நானும் ஹாஸ்டலுக்கு போயிடுவேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு டீனா பக்கம் திரும்பிட்டு நீயும் 2 நாளில் கிளம்பிடுவியா அப்படின்னு கேட்குவீங்க. அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுவாங்க. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் டீனா, இந்த வீட்டில் தனியாகிடுவேன் நான் அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அண்ணி, டெய்லி உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அப்பா இருக்காங்க, அவங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. எங்கள் அண்ணா வந்து கேட்கவே வேணாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை கால் பண்ணி உங்ககிட்ட பேசுமோ அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. பட் நீங்கள் மட்டும் ஸ்மைல் பண்ணாமல் ஒரு மாதிரி பவுட் பண்ணி ஹெட் டவுன் பண்ணி நின்றுக்குவீங்க. அண்ணி நான் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஊருக்கு போகிறேன், அதுக்கு இப்போவே நீங்கள் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுன்னு நல்லா தெரியாது அண்ணி, இந்த 2 நாள் நல்லா சிரித்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஆனால் கூட நீங்கள் வந்துட்டு அப்படியே பவுட் பண்ணியே நின்றுக்குவீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழே இருந்த அந்த பைப்பை எடுத்து அதுலேருந்து ஃபுல்லாக தண்ணி உங்கள் மேலே அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஏய் டீனா டீனா நிறுத்து, என் சாரியெல்லாம் ஃபுல் வெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணுற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. சரி சரி நான் ஸ்மைல் பண்ணுறேன் நிறுத்து அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்களும் பைப்பை கீழே போடுவாங்க. நீங்கள் டக்குன்னு அந்த பைப்பை எடுத்து அவங்கள ஃபுல்லாக வெட் பண்ணிடுவீங்க. அண்ணி இது ரொம்ப சீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டு விளையாடிருக்குவீங்க. மேலேருந்து ஒருத்தவங்க பார்த்து ரசிச்சுன்னுக்குவாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கிம் தேவாங் தான். அவங்களோட பால்கனியில் நின்றுட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க. டீனாவும் அங்கேருந்து கிளம்பி அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு சாரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக பாத்ரூம்குள்ளே போய் டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு டோர் முன்னாடி நிற்கிவாங்க. அப்போ நீங்கள் தேங்கையை பார்த்துட்டு ஏங்க நான் குளிக்கிறதுக்கு போகிறேன், பாத்ரூம்குள்ளேவும் வரீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ தேயாங் ஸ்மோக் பண்ணி இந்த ஐடியா நல்லா இருக்கே, இவ்வளோ நாள் எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாத்ரூம் உள்ளே புஷ் பண்ணிவிட்டு அவரும் உள்ளே வந்துடுவார். பாத்ரூம் உள்ளே ஏங்க வரீங்க அப்படின்னு கேட்பீங்க. நீ தான் கேட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க தேயாங். நான் அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லின்னுக்குவீங்க. அதுக்குள்ளே தேயாங் வந்துட்டு உங்களை ஷவர் கீழே நிறுத்திட்டு ஷவர் ஆன் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஏதோ சொல்ல வருவீங்க. அப்போது அவங்களோட ஃபிங்கர் உங்கள் லிப்ஸ் மேலே வச்சுட்டு ஷ் அப்படின்வாங்க. நீங்கள் தேவங்கே பார்த்துன்னுக்குவீங்க. அவங்களும் உங்கள் கண்ணியை பார்த்துட்டு உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னை ஃபீல் பண்ணுறது கூட வையன், ஏன்னா 5 மாதம் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துன்னுக்கோ, நீங்கள் ஷவர் கீழே இருக்கிறதுனால அது தேயாங் தெரியல. ஐ லவ் யூ வையன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் டக்குன்னு தேயாங் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவீங்க. அவங்க பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபஸ்ட் கிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் ஹைட்டு தேயாங்கோட கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்குவீங்க. தேயாங் கிஸ் பண்ணிகிட்டே ஸ்மைல் பண்ணி உங்களை தூக்கி அப்படியே ஸ்லாப் மேலே உட்கார வச்சுட்டு உங்கள் 2 காலுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு டீப்பாக கிஸ் பண்ணியிருக்குவாங்க. நீங்களும் அவங்கள பேஷனேட்டாக கிஸ் பண்ணியிருக்குவீங்க. உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ தேயாங் கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேரோட ஃபோர்ஹெட்டை ஜாயின் பண்ணிவிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு ஊர்லேருந்து வந்திருந்தோம் மொதல் வேலை அம்மாவுக்கு உன்னை என் ஒய்ஃபுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு சரி சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வெளியே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாத்ரூம்லேருந்து வெளியே போயிட்டுக்குவாங்க. நீங்கள் வந்து தேயாங் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்வீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. தேவங்கோட அக்கா, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பாப்பா கூட வந்திருக்குவாங்க. ஏன்னா நாளைக்கு தேவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகிருக்கோ, அது என்னன்னு உங்களுக்கு புரியல. தேவங்கோட கசின்ஸு எல்லாருமே இருப்பாங்க. தேவங்க வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருப்பாங்க. பட் அது முடிஞ்சிருக்காது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டுக்கோ, நைட் ஆகிட்டுக்கோ. தேவங்கோட கசின்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக தான் பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க எக்ஸப்ட் லியா. ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நைட்டெல்லாம் நம்ம கேம்ஸ் ப்ளே பண்ணால் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களை அவங்க கூடவே இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் தேவங்க பார்க்குவீங்க. தேவங்க வந்துட்டு இல்லைன்னு சொல்லுன்னு ஹெட் நோட் பண்ணுவாங்க. பட் வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்க. தேவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். என் ரூமில் கொஞ்சம் வேலை இருக்குது,
நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. அப்போ தேயாங்கோ ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு உங்கள் பின்னாலே வந்திருப்பாங்க. உங்கள் ரூம்குள்ளே வந்து டோர் லாக் பண்ணிவிட்டு உங்களை ஹார்ஷாக வால்க்கு பின் பண்ணிவிட்டு, என்னடி வந்து நான் உங்ககிட்ட காலையிலேயே சொன்னேன்ல, காத்தாலேருந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் யாரன்னா ஒருத்தரும் சுற்றி இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நைட்டாவது உன் கூட இருக்கலான்னா அதுக்கும் நீ மண்ணள்ளி போட்ட. நான் உனக்கு இல்லை முடியாதுன்னு சொல்லின்னு தானே அப்படின்வாங்க. ஏங்க நீங்கள் சொல்லிடுவீங்க, நான் முடியாதுன்னு சொன்னால் அவங்க ரீசன் கேட்குவாங்க. நான் என்ன ரீசன் சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்குவீங்க. ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆமாம், ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். எனக்கு உங்கள் மாதிரியெல்லாம் டக்குன்னு யோசிக்க வராது. இங்கே வந்து இவ்வளோ பேசுகிறீங்களே, அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், சரி நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிருப்பாங்க. நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே உக்காந்துன்னு பேசிக்கும் போது தேயாங் சொல்லுவாங்க, நீங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், நான் போய் தூங்குறேன், ஏன்னா நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. நீங்கள் தேயாங்கே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமில் வந்து உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நான் ஏதாவது பிளான் பண்ணுறேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ பார்த்தா சைலண்ட்டாக எழுந்திரிச்சு தூங்க போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. நீங்களும் வேறு வழி இல்லாமல் தேவங்களோட கசின்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போவீங்க. அவங்கெல்லாம் ஏதோ கேம்ஸ் ப்ளே பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் மைண்ட் தேவங்க மேலேயே இருக்கும். அவர் எதுக்காக எதுவுமே சொல்லாமல் அப்படி கிளம்பி போயிட்டாரு. முதல்ல அவர் என் மேலே கோவமாக இருந்தார், இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அவர் ரூமுக்கு போய் என்னன்னு கூட கேட்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னுக்குவீங்க. அப்போது டக்குன்னு டீனா வந்துட்டு, பையன் வரியா, போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வரலாம் அப்படின்வாங்க. வரேன், நீங்கே இரு, நான் போய் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. இல்லை நானும் வரேன், உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க உங்கள் கூட டீனா. நீங்கள் கிச்சனில் போயிட்டு ஒரு ட்ரேல ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்குவீங்க. அண்ணி நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க, நான் ஜூஸ் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து வெளியே போவாங்க. அப்போது டக்குன்னு உங்களே பிரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. யாருன்னு பார்த்தா தேயாங். என்னங்க நீங்களா, நீங்கள் தூங்க போயிட்டீங்க தானே, என்னை விடுங்க, டீனா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்வீங்க. அவள் இங்கே இல்லை, வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே உங்களை தூக்கின்னு வெளியே போவாங்க. என்னை எங்கெங்க தூக்கிட்டு போயிருக்கிறீங்க? என் ரூமுக்கு. ஏங்க வேணாங்க, டீனா என்னை தேடுவா. அதெல்லாம் ஒன்றும் தேட மாட்டா, அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு வைடரில் தேங்காய் பார்க்குவீங்க. அப்போ தேங்காய் ஸ்மோக் பண்ணிவிட்டு, என்னடி அப்படி ஷாக்காக பார்க்குற, அப்போது இது உங்களதும் உங்கள் தங்கச்சி இது பிளானா அப்படின்னு கேட்குவீங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்னை கீழே இறக்கி விடுங்க, நான் நடந்துன்னு வரேன், யாராவது பார்க்க போகிறாங்கங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க, நீ பேசாமல் வரியா அப்படின்வாங்க. உங்களை தேயாங் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டோர் லாக் பண்ணிடுவாங்க. டீனா கிட்ட என்னை எங்கன்னு கேட்டால் அவள் என்னன்னு சொல்லுவாங்கங்க அப்படின்னு சொல்வீங்க. அதை அவள் ஏதாவது சொல்லி சமாளிப்பா. நீ ஃபஸ்ட்டு உன் புருஷன் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணு. அது இல்லைங்க, லியா கூட அங்கே தான் இருக்கா. இதை பாரு, 5 மாதம் உன் புருஷனை பார்க்காம இருக்க போகிறேன்ற சோகமே இல்லையே, வேறங்க பற்றியே யோசிச்சுக்கிறியே அப்படின்வாங்க. ஆமாம், எனக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். 5 மாதம் உங்களை எப்படி விட்டுட்டு இருப்பேன்னு தெரியல அப்படின்னு கண்ணில் டியர்ஸோடு சொல்வீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு அவங்க கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் 2 சீக்ஸ் மேலே வச்சுட்டு, ஹேய் அழுவுறியாடி அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, இதை பாரு அழாத, 5 மாதம் தானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயும் போயிடும். இன்னொன்று என்னென்னா, நான் டெய்லி வீடியோ கால் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் வீடியோ காலில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ காலில் பேசுகிறதுக்கோ நேரில் பேசுகிறதுக்கோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க உங்கள் ஃபேஸ் கிட்ட லீனாயிட்டு, என்ன வீடியோ காலில் பேசும்போது உன்னை இப்படிலாம் கிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே பெக் பண்ணுவாங்க. நான் காமெடி பண்ணின்னு இல்லைங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி அழாத, நீ இப்படி அழுந்து அமுச்சு வச்சா எனக்கு அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது, என்னோட அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்மைலோடு என்னை அமுச்சு வை அப்படின்வாங்க. எங்க ஸ்மைல் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஸ்மைல் பண்ண தோணல அப்படின்னு சொல்வீங்க. ஓ, அப்போ நான் உன்னை எப்படி ஸ்மைல் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிக்கல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஜோராக சிரிச்சிட்டு இருப்பீங்க. எங்க விடுங்க, அப்படி பண்ணாதீங்க, எனக்கு கூசுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தேயாங், பாரு இப்படி தான் சிரிக்கணும், நீ இப்படி சிரிச்சிட்டே இருந்தா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, அப்போனா சிரிக்கலைன்னா நான் அசிங்கம்னு சொல்கிறீங்களா, லைட்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. போங்க என்கிட்ட பேசாதீங்க. சரி பேசுது வேணா, வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட லீனாவாங்க. அப்போ நீங்கள் பாரு உங்களுக்கு அதை பற்றி தான் யோசனை அப்படின்னு சொல்வீங்க.
அப்போ தேவன், எதை பற்றி? நான் தூங்குறத பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சரிங்க கேப்டன் தேயாங், நான் போய் தூங்குறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கிட்ட போவீங்க. அப்போ தேவங்க உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணிவிட்டு, என்னடி உன்னை குட் நைட் சொல்லி தூங்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் தான் நீங்கள் சொன்னீங்க தூங்கலான்னு அப்படின்வீங்க. அப்போ தேவன் உங்களே பார்த்துட்டு, என்ன மிஸ்ஸஸ் கிம் தேவன், என்னையே கலாய்க்கிறீங்களா, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவங்களும் ஹோவர் ஆகிட்டு உங்களே பார்த்துட்டு, இன்னைக்கு நைட் ஃபுல்லாக ஒன்று தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாங்க. பேஷனேட் அண்ட் ரஃப் கிஸ் தான். டே நெக்கு கிஸ் பண்ணுவாங்க, லவ் பைட்ஸ் கொடுத்துனுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு சாஃப்டாக மார்ன் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறமா என்னென்னமோ நடந்திருக்கோம். செவரல் ரவுண்ட்ஸுக்கு அப்புறமா தேவங்க வந்துட்டு டயர்டாக பையன் பக்கத்தில் படுத்துட்டு அவங்கள புல் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. 2 பேரும் ஹெவியாக ப்ரீத் பண்ணிக்குவாங்க. பையன் நெக் மேலே மறுபடியும் கிஸ் பண்ணிவிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேடி அப்படின்வாங்க. நீங்கள், நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்வீங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா இருக்காருல்ல, அவரெல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்லேருந்து வந்த உடனே வேலையே நம்ம 2 பேர் பற்றி அம்மாக்கிட்ட பேசுகிறது தான். எங்க ஒருவேளை உங்கள் அம்மா எங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ஏற்றுக்கலைன்னா என்னங்க பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஏய், நீ ஒன்றும் பயப்படாத, எங்கள் அம்மா அவ்வளோ ஒன்றும் கெட்டவங்க கிடையாது. அதில் என் விஷயத்தில் அவங்க எப்போவுமே அடம் பிடிச்சதே இல்லை தெரியுமா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை கண்ணை மூடிட்டு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சும்மா ஏதேதோ யோசித்து மண்டையை குழப்பிக்காத, சரியா அப்படின்னு சொல்வீங்க. மறுபடியும் டக்குன்னு தேவங்க உங்கள் மேலே ஹவர் ஆவாங்க. அப்போ நீங்கள் தேவங்கே வைட் ஐஸில் பார்த்துட்டு, ஏங்க என்னங்க ஒரே ஒரு லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்வாங்க. நீங்கள் இப்படி சொல்லி சொல்லி எவ்வளோ ரவுண்ட் ஓடிச்சின்னு தெரியாது, என்னால் இதுக்கு மேலே முடியாதுங்க, என் காலை என்னால் ஃபீல் பண்ண முடியல, நாளைக்கெல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்வீங்க. நான் ரஃப்பாக ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் ஜென்டலாக இருக்கேன், சரியா. எங்க வேணாங்க ப்ளீஸ், நான் ரொம்ப டயர்டாகிட்டுக்கிறேன். வையன் ப்ளீஸ் வையன், 5 மாதோடி இதை சொல்லி சொல்லியே என்னை ஏமாத்துங்க, இப்போ என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பேர் செஸ்ட் மேலே உங்கள் 2 கையை வச்சு புஷ் பண்ணுறதுக்கு போவீங்க. பட் அவங்க உங்கள் 2 கையோ பிடிச்சி உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுக்குவாங்க. உங்களுக்கு அழுகிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும், பட் யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்குவீங்க. ஆனாலும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகினே இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. அவங்க பேக்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அவங்க தங்கச்சி லியா, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் தேவங்க பார்க்கணுன்னு ஏங்கின்னுக்கிற ஒரு பர்சன் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. தேவங்க டீனாவை பார்த்துட்டு கண்ணிலே கேட்குவாங்க எங்கன்னு. அப்போ அவங்க உங்கள் ரூம் டைரெக்ஷனில் அவங்க கண் காமிக்குவாங்க. நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னு வேற சிக்னல் பண்ணி காமிக்குவாங்க. சரி தேவங்க நடு, டைம் ஆகுது அப்படின்வாங்க. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போவாங்க. அப்போ தேவங்க, அம்மா ஒரே ஒரு நிமிஷம் நீங்களாம் போய் நிடுங்க, நான் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொருள் எடுக்கிறது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போவாங்க. டீனாக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரியும் தேவங்க எங்கே போகிறாங்கன்னு. அதனாலேயே அவங்க அம்மாவையோ லியாவையோ வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தேவங்க வந்துட்டு பேக் டோர்லேருந்து மேட் குவார்ட்டர்ஸுக்கு போயிட்டு, அதாவது நம்ம வயனோட ரூமுக்கு போவாங்க. நீங்கள் உங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு கிளாத்ஸ் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்குவீங்க. ஆனாலும் அழுதுகிட்டே இருப்பீங்க. தேவங்க டக்குன்னு உங்களை பேக்கப் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தேவங்கன்னு, அதனாலேயே சீக்கிரமாக உங்கள் கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஸ்மைலிங் ஃபேஸோட தேவங்க பக்கம் திரும்புவீங்க. நீங்கள் இன்னும் இங்கே இருக்கீங்களா, நான் நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க, என் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லாமல் நான் எப்படி கிளம்புவேன் அப்படின்வாங்க. அழுதுட்டு இருந்தியா? ஏய், என்கிட்ட பொய் சொல்லாதடி, உன் ஃபேஸை பார்த்தாலே தெரித்து நல்லா அழுதுருக்கேன்னு அப்படின்வாங்க. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்கள் டக்குன்னு தேவங்க ஹக் பண்ணிவிட்டு அவங்க செஸ்ட்டுக்குள்ளே உங்கள் ஃபேஸை ஸ்னகிள் பண்ணிவிட்டு தேம்பி தேம்பி அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தேவங்க உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கை கேர்ஸ் பண்ணிவிட்டு, சரி சரி ஏய் பையன் அழாதடி, நீ இப்படி அழுந்தால் எப்படி நான் போவேன் அப்படின்வாங்க. இங்கே பாரடி, இங்கே பாரு என்ன அப்படின்வாங்க. நீங்கள் மெதுவாக உங்கள் தலையை தூக்கி தேவங்க பார்க்குவீங்க. வெறும் 5 மாதம் அவ்வளோதாண்டி, நான் சீக்கிரமாக ஓடி வந்துடுவேன் உங்ககிட்ட, அவனுக்கு டெய்லி கால் பண்ணுறேன் சரியா அப்படின்வாங்க. நீங்களும் உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. பையன் ஒன்று மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாலெட் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு கார்டு எடுத்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. என்னங்க இது, கிரெடிட் கார்டு?
அது தெரியும், எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குவீங்க. உன் பர்சனல் செலவுக்கு வச்சுக்கோ, நான் இல்லாத டைமில் உனக்கு ஏதாவது வாங்கணும், எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு ஒன்றும் தேவை இல்லைங்க, நான் எதுவுமே வாங்க போகிறதில்ல, நீ எதுவுமே வாங்க போகிறதில்லனாலும் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோ வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வேணாம். ஏய் என்னடி யாரோ கிட்ட பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன், நான் உன் புருஷன்டி அப்படின்வாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்சுட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணியை பார்த்துட்டு ஐ லவ் யூ வையன், ஐ வில் மிஸ் யூ அப்படின்வாங்க. நீங்களும் ஐ லவ் யூ டூ, ஐ வில் மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க, பேஷனேட் கிஸ்ஸு. அதுக்கப்புறமா கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே போவாங்க. உங்களுக்கு பயங்கரமாக அழு வந்துடும், அவங்க கல்முந்தோ. நீங்களும் அவங்க பின்னாடியே போய் தூரத்தில் நின்றுன்னு பார்த்துன்னுக்குவீங்க. அவங்க காரில் ஏறிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் உங்களை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் அவங்க கார் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு எனக்கு எதுக்குங்க இந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குது, இதுதான் நான் உங்களை கடைசியாக பார்க்குறதுன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அங்கேருந்து உள்ளே போயிட்டுக்குவீங்க. டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கோ, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, தேங்க ரொம்ப மிஸ் பண்ணிக்குவீங்க. அவங்களும் அதே தான், டெய்லி கால் பண்ணிக்குவாங்க அவங்க சொன்ன மாதிரியே. டீனாவும் ஹாஸ்டல் கிளம்பிட்டுக்குவாங்க, லியாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டுக்குவாங்க. தேவங்கோட அம்மா உங்ககிட்ட அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்குவாங்க, எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் தேவங்கோட அப்பா ஹேனா இவங்கெல்லாம் உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே தாலியை ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் மறைச்சின்னுக்குவீங்க. பட் அன்னைக்கின்னு பார்த்து மறந்துட்டு அப்படியே வந்துட்டுக்குவீங்க. தேவங்க உங்கள் அம்மா ஏ வையன் இங்கே வாங்க அப்படின்வாங்க. நீங்கள் போவீங்க அவங்கக்கிட்ட, என்னங்கம்மா அப்படின்னு. என்னது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். சடனாக நீங்கள் தாலியை பார்த்து அதை எடுத்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டுக்குவீங்க. இப்போ எதுக்காக அதை மறைக்கிற, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யார் கூட கல்யாணம் ஆகிட்டு கூட ஏன் இங்கே தனியாக இருக்கே, உன் புருஷன் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. அதுக்குள்ளே தேவங்கோட அப்பா அங்கே வந்துட்டு என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ கத்தின்னுக்கிற அப்படின்வாங்க. வாங்க நீங்கள்லாம் சேர்ந்து இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, பாருங்கள் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நம்மக்கிட்டேருந்து அதெல்லாம் மறைச்சிருக்கா, இன்னும் என்னென்ன மறைச்சிருக்காளோ கேளுங்க அப்படின்வாங்க. ஏய் உனக்கு கல்யாணம் ஆகிட்டு கூட எதுக்கு கல்யாணம் ஆகலைன்னு போய் சொன்னேன். அவங்க அப்படி கேட்ட உடனே உங்களுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியாது. அது அது வந்து அப்படின்வீங்க. அதுக்குள்ளே தேவங்கோட அப்பா ஏதோ சொல்ல வருவாங்க. அப்போ தேவங்கோட அம்மா போதும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அவளுக்கு நீங்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணது போதும், இன்னும் ஒரு நிமிஷம் கூட அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவளை வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்வாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். தேவங்கோட அப்பா கூட ஷாக்கா, என்னம்மா இப்படி சொல்கிற, திடீர்னு அவளை வெளியே போக சொன்னால் எங்கே போவா அப்படின்வாங்க. அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கில்ல, அவன் புருஷக்கிட்ட போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாரு, அவளை கூட்டிகிட்டு வந்திருந்து தேயாங், அவள் இல்லாத டைமில் நீ அவளை எப்படியெல்லாம் வெளியே துரத்த முடியாது அப்படின்வாங்க. தேயாங்கிட்ட நான் பேசிக்கிறேங்க, அவளை முதல்ல வெளியே போக சொல்லுங்கள், அவள் நான் சொன்னால் கேட்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் இங்கேருந்து எங்கேயோ போக மாட்டா. எதுக்காக நீங்கள் அவளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. ஏன்னா அவன் நம்ம மருமக, தேயாங்கோட பொண்டாட்டி அப்படின்வாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபுல் ஷாக்கு, ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கேன்னு சொல்லலாம். அவங்க ஃபுல் ஹெவியாக ப்ரீத் பண்ணி உங்களே பார்த்துட்டு இல்லை இது போய் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்கான்ஷியஸாக விழுந்துருவாங்க. தேவங்க அப்பா அப்படியே அவங்கள பிடிச்சிட்டு சோஃபா மேலே படுக்க வச்சுட்டு அண்ணா தண்ணி எடுத்துன்னு வா அப்படின்வாங்க. அவங்களும் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க ஃபேஸ் மேலெல்லாம் தண்ணி தெளித்து பார்க்குவாங்க. ஆனால் அவங்க கண் திறக்க மாட்டாங்க. தேவங்கோட அப்பா ஃபுல் பேனிக் ஆகிடுவாங்க. டாக்டர் கால் பண்ணிவிட்டு இவங்கள பிரெடல்ஸில் தூக்கின்னு போயிட்டு அவங்க ரூமில் படுக்க வைக்குவாங்க. டாக்டர் வந்து செக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹை பிபி ஆயிருக்கு, இதே மாதிரி பிபி ஹை ஆகிட்டே இருந்துச்சுனாக்கா அவங்க உயிருக்கே ஆபத்து, அவங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பியிருப்பாங்க. அதை கேட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சின்ற மாதிரி. தேவங்கோட அம்மாவுக்கு கான்ஷியஸ் வந்த உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு என்னங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க அப்பா ஓடி வந்து தேவங்கோட அம்மா பெட் மேலே உட்காந்துட்டு என்னம்மாச்சு, எங்கேயாவது வலிக்குதா, நீ படுத்து ரெஸ்ட் எடு, எதுக்காக எழுந்திரிச்ச அப்படின்வாங்க. இதை பாருங்கள், எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, அப்போவே நீங்கள் சொல்லுறது உண்மையா அப்படின்வாங்க. இதை பாரு, இதெல்லாம் அப்புறமா பேசலாம், இப்போ நீ ரொம்ப வீக்காக இருக்கே, படுத்து ரெஸ்ட் எடு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் அப்போவே சொல்லுறது உண்மையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேவங்கோட அப்பா ஸ்லோவாக ஹெட் நாட் பண்ணுவாங்க ஆமான்னு. அப்போ தேவங்கோட அம்மா பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேவங்கோட அப்பா வந்துட்டு பயந்துருவாங்க. ஏன்னா டாக்டர் இப்போ தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடாதுன்னு.
அழாதம்மா, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்ன ஆக போகுதுங்க? ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கினா சாவ போகிறேன்னா சாவர விடுங்க. இந்த மாதிரி துரோகிங்க நடுவில் இருக்கிறத விட செத்து போகிறது தான் நல்லது. நீ என்ன பேசுகிற? பின்ன என்னங்க? பெத்த புள்ள அவனே எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கான். நான் அவன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ணோன்னு ஆசை இருந்து தெரியுமா? என் தம்பி பொண்ணு கூட அவன் கல்யாணத்தை எவ்வளோ கிராண்டாக பண்ணோன்னு கனவு காட்டன்னு இருந்தேன். அவன் பார்த்தா இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது இல்லாமல் என்கிட்டேருந்தே மறைச்சிருக்காங்க. இதை பாருமா, அவன் இதை வேணும்னு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தேயோங்க்கு நடந்தது எல்லாமே அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருப்பாங்க. நீங்களும் என்னங்க எப்படி பேசுகிறீங்க? அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு தாலி கட்டிடுவேன். வேறு மாதிரி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துருக்கலாம். ஏன் இப்போ இங்கே கூட்டிகிட்டு வரலையா? அதே மாதிரி அவளை கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட நம்ம பார்த்து நின்றுக்கலாங்க. ஆனால் இவன் என்னடானா கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அப்பா, இதை பாரு, அவன் வெறும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டலை, அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். நீங்கள் என்ன வேணுமாந்தாலும் சொல்லுங்கள், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன். இந்த வீட்டு மருமக எப்போ இருந்தாலும் அது லியா தான். அவளோட ஸ்டாண்டர்ட் எங்க? இவ எங்கங்க? என் தேவன் கிம் ஃபேமிலியோட ஒரே வாரிசு. அவனோட பக்கத்தில் நிற்கிறது கூட இவளுக்கு அருகதை இல்லை. அவள் பொண்டாட்டியாக வாழணுமா? லியா எப்போவுமே சொல்வா இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்பக்கூடாதுன்னு. நான் தான் அவள் பேச்சு கேட்கல. பெரிய பணக்கார வீட்டு பையனுங்க தான் இவளுங்களோட டார்கெட்டு. மோஸ்ட்லி அவங்க அம்மா கூட அப்படி தான் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவங்கோட அப்பா, போதும் இந்த மாதிரியெல்லாம் பேசாத, பையன் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்வாங்க. ஓ, உங்களுக்கு பொண்டாட்டியை விட எவ்வளோ ஒருத்தி இம்பார்ட்டண்ட் ஆகிட்டாளா அப்படின்வாங்க. எவ்வளோ ஒருத்தி இல்லைம்மா, நம்மளோட மருமக தேவங்கோட பொண்டாட்டி அப்படின்வாங்க. போதும் நிறுத்துங்க ப்ளீஸ். இன்னொரு தடவை என் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இதுதான் கடைசியாக இருக்கணும். இன்னொரு தடவை அந்த மாதிரி சொன்னீங்க, என்னோட பொண்ணத்தை தான் பார்க்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவங்களோட அப்பா ஹெட் டவுன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக உட்காந்துடுவாங்க. பட் அவங்க 2 பேருக்கும் தெரியல அவங்களோட ஃபுல் கான்வர்சேஷன் வெளியே ஒருத்தர் கேட்டுன்னுக்குவாங்கன்னு. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம வையன். அவங்க தேவங்களோட அம்மாவுக்கு லஞ்சுக்கு சூப் எடுத்துன்னு வந்துக்குவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாத்தையும் கேட்டுன்னுக்குவாங்க. அவங்களுக்கு தாங்கிறதுக்கே ஆயிருந்துக்காது. எஸ்பெஷலி பையனோட அம்மா பற்றி பேசுறது அவங்களுக்கு பயங்கர ஹர்ட் ஆகிருக்கும். அவங்க அந்த சூப்பை எடுத்துன்னு போய் கிச்சன்லேயே வச்சுட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுவாங்க. அம்மா, என்னை மன்னிச்சிடுமா, என்னால் உன்னை எவ்வளோலாம் கேவலமாக பேசிட்டாங்க. என் ஸ்டேட்டஸ் பற்றி, என் ஸ்டாண்டர்ட் பற்றி பேசியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஹர்ட்டாக இருந்துக்காது. என் கேரக்டர் பற்றி பேசிட்டாங்க. என் கேரக்டர் இருக்கட்டும்மா, உன் கேரக்டர் பற்றி பேசுகிறாங்கம்மா. உன் பற்றி தப்பாக பேசுகிறவங்க வீட்டில் நான் இருக்கணுமா? எனக்கு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பே வேணாம்மா. அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்ட் தான்மா. நான் தேவங்க கேத்த பொண்டாட்டி இல்லை. அப்புறம் எங்க நான் எங்கே? இந்த கொஞ்ச நாள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். தேவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கினாரு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கலம்மா. ஆனாலும் பரவாயில்ல, அவர் கூட வாழ்ந்த அந்த கொஞ்ச நாளோட மெமரிஸ்லேயே என்னோடய லைஃப் ஃபுல்லாக நான் வாழ்ந்துடுவேன். அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி என் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணோன்னா எனக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பே வேணாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு, இங்கேருந்து வெளியே போனால் எங்கே போகணும், யாருக்கிட்ட போகணுன்னு கூட எனக்கு தெரியாதும்மா. எனக்கு நீ யாருமே இல்லைம்மா இந்த உலகத்தில். நீ தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி காமிக்கணும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு தேயோங்க்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க தேயோங், நான் உங்களுக்கு கரெக்டான பொண்டாட்டி கிடையாது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. என்னால் உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து நீங்கள் தூரம் ஆகக்கூடாது. என்னோட தலையெழுத்து. நான் என் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. கொஞ்ச நாள் உங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேயாங். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். என் கூட இருந்தால் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. அதனாலேயே உங்களை விட்டுட்டு நான் ரொம்ப தூரம் போகிறேன். எனக்கு தெரியும் இந்த லெட்டர் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும்னு. ஆனால் வேறு வழி இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டர் மேலே அவங்க கொடுத்த கார்டு வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியே போயிடுவீங்க. அன்றைக்கின்னு பார்த்து பயங்கரமாக மழை வந்துன்னுக்கோ. நீங்கள் மழையிலேயே நனைஞ்சிட்டு நடக்கக்கூட முடியாமல் நடந்துன்னு போயின்னுக்குவீங்க. ஆனால் உங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வந்துன்னுக்கோ. அந்த காரோட ஹெட்லைட்ஸால் உங்களால் கண்ணு திறந்து கூட பார்க்க முடியாது. நீங்கள் உங்கள் கண்ணை டைட்டாக மூடிட்டு நின்றுடுவீங்க, ஏதாவது நடக்கட்டும்னு சொல்லி.
பட் அந்த காரு கரெக்டாக உங்கள் கிட்ட வந்து பிரேக் போடுவாங்க. கண் என்ன வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கியா, கார் வர்றது தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வருவாங்க. பட் நீங்கள் அவங்களே பார்த்துட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் விழுறதுக்கு முன்னாடி அவங்க உங்களை பிடிச்சிருவாங்க. ஹேய், ஹலோ ஹலோ மேடம், என்னாச்சு உங்களுக்கு, யார் நீங்கள், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை தட்டி விட்டு அனுப்புவாங்க. ஆனால் நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிட்டுக்குவீங்க. உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணிட்டு போய் அவங்க கார் பேக் சீட்டில் படுக்க வைக்குவாங்க. உங்கள் பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியாததுனால உங்களை அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்க வீட்டு கூட ரீச் ஆகிடுவாங்க. உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணி உள்ளே போவாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு, யாருங்க இந்த பொண்ணு, என்ன ஆச்சுங்க, நீங்கள் எதுக்காக இவ்வளோ இப்படி தூக்கிட்டு வரீங்க அப்படின்வாங்க. யாருன்னு தெரியலம்மா, நான் காரில் வந்துன்னுக்கும் போது திடீர்னு என் கார் எதிரில் வந்து நின்றுட்டா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதுக்கப்புறமா கார் இறங்கி போய் பார்த்தா இந்த பொண்ணு இருக்கா. நான் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்குள்ளே ஃபெயிண்ட் ஆகிட்டா. நான் எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு தெரியலம்மா. அதுவும் மழை வேறு பயங்கரமாக வந்து நினச்சா. இந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வரதுக்கும் எனக்கு ஏனும் மனசு வரலம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட ஒய்ஃபு, அவளை அதே இடத்துல தனியாக விட்டு வரதை விட நீங்கள் உங்கள் கூட கூட்டிகிட்டு வந்து நல்ல வேலை பண்ணிங்க. அவளை கூட்டிகிட்டு போய் கெஸ்ட் ரூமில் படுக்க வைங்க. நான் அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன். அப்படியே டாக்டர் கால் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் ஆகி அவள் அன்கான்ஷியஸாக இருக்கான்னா ஏதாவது பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டைமும் ஸ்கிப்பாக இருக்கோ. டாக்டர் வந்து செக்கப் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, மழையில் வேறு நஞ்சுனால அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு கான்ஷியஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்குவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. ஹேனா ஃபுல்லாக பேனிக் ஆகிட்டு, சார் சார் வயனை காணோம். என்ன சொல்கிற ஹேனா, இங்கே தான் எங்கன்னா இருப்பா, க்ளீனாக தேடி பாரு. கார்டனில் தேடினியா? சார் ஃபுல் வீடு தேடிட்டேன், எங்கேயுமே காணும் சார். ஹேனா, வயனை நீ கடைசியாக எப்போ பார்த்த அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து சார் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேம்க்கு சூப் எடுத்துகிட்டு வந்தா. நானும் வேலை இருக்குன்னு என் ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா அவளை காணோம். சூப் கூட கிச்சன்லேயே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே தேவங்களோட அப்பாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும், நீங்கள் அவங்க 2 பேரும் பேசுனதை கேட்டுன்னுக்குவீங்கன்னு சொல்லிட்டு, சரி நான் வயன் ரூமில் இன்னொரு தடவை செக் பண்ணுறேன், ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட அப்பா வயன் ரூம்குள்ளே போவாங்க. அங்கே ஃபுல்லாக தேடி பார்க்குவாங்க. பட் லாஸ்ட்டில் ஒரு லெட்டரும் ஒரு கிரெடிட் கார்டும் இருக்கும். அந்த லெட்டர் எடுத்து படிச்சுட்டு தேவங்களோட அப்பா தட்டுன்னு அப்படியே அந்த சோஃபா மேலே உக்காந்துருவாங்க. என்ன வயன் இப்படி பண்ணிட்டேன், எவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவங்க பற்றி யோசிக்கக்கூடாதா? அவன் உன் மேலே உசுரை வச்சுன்னுக்கிறான். இப்போ நீ அவனை விட்டுட்டு போயிட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் உடஞ்சி போயிடுவா. வயன் என்னை பார்த்துக்கிற பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தான். இப்போ நான் அவன்கிட்ட என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க கையை எடுத்து தலைமையில் வச்சுன்னு உக்காந்துக்குவாங்க. அப்போது அவங்க அப்பாவோட ஃபோன் ரிங் ஆகும். யாருன்னு பார்த்தா நம்ம தேயாங் தாங்க. அவங்க அப்பா கையெல்லாம் ஒதுருங்கோ. அப்படியே எடுத்துகிட்டு, ஹலோ தேயாங் அப்படின்வாங்க. அப்போ தேயாங், அப்பா என்ன பண்ணிருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்கப்பா, வீட்டில் இருக்கீங்களா? அப்பா வீட்டில் இருந்தா ஃபோனை எடுத்துகிட்டு போய் தயவு செஞ்சு என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுங்க. அப்பத்துலேருந்து அவளுக்கு கால் பண்ணின்னுக்கிற, ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துன்னுக்குது, என்ன தான் பண்ணுறாப்பா அவ அப்படின்வாங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. நீங்கள் காணோன்னு சொன்னால் கண்டிப்பாக தேயாங் அங்கேருந்து வந்துடுவாங்க. அப்படி திடீர்னு மிலிட்ரிலேருந்து வெளியே வந்தால் தேயாங் தான் பிரச்சனை. அதனாலே அவங்க அப்பா தேயாங்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அது வந்து தேயாங், பையன் ஃபோன் வந்துட்டு வீட்டிலே இருக்குது, அவள் வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நேரத்தில் எங்கப்பா போனா அவள், அதுவும் ஃபோன் கூட எடுத்துக்காமல் போயிருக்கா அப்படின்வாங்க. தனியால் போல் ஹேனா கூட தான் போயிருக்கா, வீட்டுக்கு வந்த உடனே உனக்கு கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களால அதுக்கு மேலே பேச முடியல. அவங்க அப்பா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதை பார்த்து தேயாங் கூட கொஞ்சம் டவுட் வந்திருக்கோம். அப்பா எதுக்காக இப்படி ரியாக்ட் பண்ணாங்க, பையன் எதுக்காக இவ்வளோ நேரத்தில் வெளியே போகணும், அதுவும் ஃபோன் கூட எடுத்துக்காம. ஆனாலும் ஹேனா கூட இருக்காங்க, பார்ப்போம், அவள் வந்த உடனே ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட் ஆகிடுவாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு கான்ஷியஸ் வந்திருக்கோம். நீங்கள் கண்ணை திறந்து பார்த்த உடனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சீலிங்கை பார்க்குவீங்க. டக்குன்னு எழுந்திரிச்சு உக்காந்துட்டு, நான் எங்கே இருக்கேன், இது யாரோட வீடு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு. அதுக்குள்ளேயும் உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகும். ஒரு லேடி உள்ளே வருவாங்க. ஹாய், எந்திரிச்சிட்டிங்களா, இப்போ எப்படி இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் அவங்களே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு, நீங்கள் யார், நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்குவீங்க. பேனிக் ஆகாதீங்க, இது என் வீடு தான், என் பேர் ஹேனி ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த இன்சிடெண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அவங்களே பார்த்துட்டு,
என் பேர் வையன், தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளேயும் அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே வருவாங்க. ஹனி என்னோடய பேக் எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு வருவாங்க. அதுக்குள்ளேயும் உங்களை பார்த்துட்டு இவங்க எப்போ எழுந்திரிச்சாங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஆனி வந்துட்டு உள்ளே வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வையன் இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட், இவர் தான் நேற்றுங்க உன்னை கூட்டிகிட்டு வந்தது. இவர் பேர் வந்துட்டு ஜாக். ஜாக் இந்த பொண்ணு பேர் வந்துட்டு வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஹாய் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஹாய் சார் அப்படின்னு சொல்வீங்க. வையன் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஃபோன் நம்பர் இருந்தால் எனக்கு சொல்லு, நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ஹானி வந்துட்டு ஏய் வையன் எதுக்கு அழுவுற, என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட் மேலே எந்திரிக்குவீங்க. அப்போ ஹானி ஏய் வையன் உனக்கு இன்னும் ஃபீவர் அப்படியே இருக்குது, எங்கே போகிற, உனக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னேன்ல அப்படின்வாங்க. எங்கே போகிறதுன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இடம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரூம் டோர் கிட்டே போவீங்க. அப்போ ஜாக் ஒரு நிமிஷம் வையன் அப்படின்வாங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டு ஜாக் பக்கம் திரும்பி பார்க்குவீங்க. நீ எங்கேயோ போக தேவையில்லை, நீ எங்கள் வீட்டிலே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ சார் வேணாம் சார், நான் எப்படி உங்கள் வீட்டில் தங்குறது அப்படின்வீங்க. அப்போ ஜாக் உங்களே பார்த்துட்டு இதை பாரு, இப்போ தான் நீ சொன்னேன்ல ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை, எங்கே தங்குறதுன்னு கூட உனக்கு தெரியல, அப்படி இருக்கும்போது நீ வெளியே போய் என்ன பண்ணுவேன் வையன், உனக்கு அது சேஃப் இல்லை, உனக்கு தங்குறதுக்கு வேறு இடம் கிடைக்கிற வரைக்கும் நீ எங்கள் வீட்டிலே இருக்கலாம், ஹனி அவளுக்கு கொஞ்சம் சொல்லி புரியவை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் வெளியே போயிடுவாங்க. அப்போ ஹானி வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கையை வச்சுட்டு பா இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு பெட் மேலே உட்கார வைக்குவாங்க. ஏங்க உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், நான் தங்க முடியாது, சும்மா உங்களுக்கு பாரமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஹானி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு, அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் இங்கே தங்கிக்கோ, உனக்கு வேறு இடம் கிடைக்கிற வரைக்கும், வெளியோ சேஃப் இல்லை வையன், நீங்களும் கொஞ்ச நாள் தங்குறதுக்கு ஓகே சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு வேறு இடம் கிடைக்கிற வரைக்கும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ, 2 days ஆகிருக்கோ. தேவங்க வந்துட்டு பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, ஏன்னா உங்ககிட்டேருந்து கால் வரல, அவங்க அப்பா கால் பண்ணால் ஏதாவது ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு கால் பண்ணால் உங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துருக்கோ, ஏன்னா நீங்கள் ஃபோனை வந்து தேவங்க வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டுக்குவீங்க. தேவங்களுக்கு ஃபுல் டவுட் வந்துட்டு என்னமோ ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மிலிட்ரிலேருந்து பர்மிஷன் கேட்டுன்னு வந்திருப்பாங்க. தேவங்க பார்த்து அவங்க அப்பா ஷாக் ஆகிடுவாங்க. பட் அவங்க அம்மா வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அப்போது அவங்க அப்பா கிட்டே போயிட்டு கேட்குவாங்க, என்னப்பா நடக்குது, அம்மா எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணின்னுக்கிறாங்க, என்னை பார்த்து கூட எதுவுமே ரியாக்டே பண்ணல, வையன் எங்கப்பா, அவள் காணோம், இருங்க நான் வையன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குவார்ட்டர்ஸுக்கு வர்றதுக்காக திரும்புவாங்க. பட் தேவங்களோட அப்பா தேவங்க கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஒரு நிமிஷம் நான் வையனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேயாங் உங்ககிட்ட வையன் பற்றி தான் பேசணும் அப்படின்வாங்க. என்னப்பா வையன் பற்றி என்ன பேசணும், வையன் நல்லா தானே இருக்கா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா, என்ன ஆச்சுப்பா சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கோ, அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு தேவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அவங்க அப்பா. அங்கே உட்கார வச்சுட்டு பையனோட லெட்டர் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குவாங்க. என்னப்பா இது படி அப்படின்வாங்க. அந்த லெட்டரை படித்து தேவங்க கையிலேருந்து அப்படியே அந்த லெட்டர் ஸ்லிப் ஆகிடும். தேவங்க கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. அவங்க அப்பா வந்துட்டு அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க தேவங்கிட்ட. வா இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட எதுக்குப்பா மறைச்சிங்க, அப்பா பையனை காணோம், அவள் எங்கே எப்படி இருக்கான்னு கூட தெரியலப்பா, அவளுக்கு இந்த ஊரில் யாருமே தெரியாது, நான் எப்படியாவது 2 நாளுக்குள்ளே பையனை தேடிடுவேன்ற நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட சொல்லு தேயாங், ஆனால் அப்படின்வாங்க. அப்போ தேயாங் உங்களால் கண்டுபிடிக்க முடியல, என்னப்பா இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்குவாங்க. அப்போ அவங்க அப்பா எங்கே போகிற தேயாங் அப்படின்னு கேட்குவாங்க. என் பொண்டாட்டியை தேடுறதுக்கு. எங்கே நல்லா போய் தேடுவே தேயாங், அவள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சின்னு வருவேப்பா. அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் வையனை பற்றி சொல்லி வைக்குவாங்க தேடுறதுக்கு. அவங்களும் எல்லாருமே தேடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்படியே 1 week டைம் ஸ்கிப் ஆகிருக்கும்.
ஆனாலும் வையன் பற்றி எந்த ஒரு நியூஸும் இல்லை. இன்னொரு பக்கம் மிலிட்ரிலேருந்து தேயாவுக்கு கால் வந்துட்டே இருக்கும். ஏன்னா இவங்க பர்மிஷன் எடுத்துன்னு வந்துக்குவாங்க. ஸ்டார்டிங்கில் தேயாங் கூட கால்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு மெயில் வரும், நீங்கள் இமீடியட்டாக வந்து ஜாயின் ஆகலைனாக்கா யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி நம்மளாம் தேடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பியிருப்பாங்க மிலிட்ரிக்கு. ஆனால் அவங்க கான்சன்ட்ரேஷன் வரும் உங்கள் பற்றி தான் இருந்திருக்கும். டெய்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறது, அவங்க அப்பா கால் பண்ணுறது, அங்கே தேடுங்க இங்கே தேடுங்கன்னு சொல்கிறது, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்துக்குவாங்க. அவங்க மொபைலில் உங்களோட பிக்சர் இருக்கோ அதை பார்த்து அழுந்து இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் ஆனி அப்புறமா ஜாக் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுக்குவீங்க. அவங்க 2 பேரும் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ஜாக் வந்து உங்களை சொந்த தங்கச்சி மாதிரி ட்ரீட் பண்ணி நின்றுக்குவாங்க. நீங்கள் அவங்கள அண்ணான்னு கூட கூப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவீங்க. ஆனால் என்ன இருந்தாலும் தேங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருக்குவீங்க. அவங்க பற்றி நினைக்காத நாளே இல்லை. டெய்லி ஒரு நிமிஷமும் அவங்க பற்றி யோசிச்சு நின்றுக்குவீங்க. ஜாக் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறமா நீங்களும் ஆனியை தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குவீங்க. தான் உங்களுக்கு ஆனி அவங்க ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஜாக் வந்துட்டு ஒரு ஆர்ஃபன், ஆனி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. இவங்க 2 பேரும் காலேஜில் மீட் பண்ணியிருப்பாங்க. ஜாக்கோட சின்சியாரிட்டி எல்லாம் பார்த்துட்டு இவங்க ஜாக்கை லவ் பண்ணிடுவாங்க, ப்ரப்போஸும் பண்ணுவாங்க, அவங்களும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஆனியோட அப்பா அம்மா கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களும் ஒத்துக்குவாங்க கல்யாணத்துக்கு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்போ ஆனியோட அப்பா கம்பெனியெல்லாம் ஜாக் தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோ எதுக்காக உங்ககிட்ட அவ்வளோ எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருப்பாங்க ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இருக்குது வையன்? பரவாயில்ல அண்ணி, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தலைவலி, இப்படி வாமிட் ஆகுறது, தலை சுற்றுறது எதுவுமே எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கல அண்ணி, இப்போ தான் புதுசாக அப்படின்னு சொல்வீங்க. ஆனி வையனை பார்த்துட்டு சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸால் கூட அப்படி ஆகும் வையன். சரி நீ போய் படுத்து ரெஸ்ட் எடு, உன்னை லன்ச் டைம் கிளப்புற அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்குவீங்க. ஆனால் டக்குன்னு அங்கேயே ஃபெயிண்ட் ஆகிடுவீங்க. அப்போது ஹானி வந்துட்டு ஃபுல்லாக பேனிக் ஆகிடுவாங்க. அவங்க அப்படியே உங்களை பிடிச்சிட்டு வையன் வையன் கண்ணத்தூர் என்னாச்சு வையன் உங்களை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. அவங்க தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குவாங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. இதை பாரு, ஒரு வாரமாக உனக்கு உடம்பு சரியில்லை, தலை சுற்றுது, வாந்தி வர மாதிரி ஆகுது, தலை வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னா ஏதாவது ஒன்று சொல்லி தள்ளி போட்டுறேன். இன்றைக்கி என் கூட நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. டாக்டர் உங்களுக்கு சில டெஸ்ட்டுங்க பண்ணியிருப்பாங்க. உங்கள் ரிப்போர்ட்ஸும் வந்திருக்கோம். நீங்களும் ஹானியும் இப்போ டாக்டர் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறீங்க. ஹானி, இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. டாக்டர் வந்துட்டு ஹானியோட ஃபேமிலி டாக்டர். அப்படின்னு கேட்கும் போது ஹானி வந்துட்டு உங்கள் பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க அவங்கக்கிட்ட. ஐயன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக அந்த டாக்டரே பார்க்குவீங்க. அப்போ ஆனி, இல்லை டாக்டர், அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டாக்டர், ஆக்சுவலி ஷீஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்வாங்க. ஆனி ஷாக் ஆகிட்டு உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னே தெரியாமல் உக்காந்துக்குவீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கை உங்கள் ஸ்டொமக் மேலே இருக்கோ. உங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கோ, ப்ளஸ் துக்கம் கூட. ஏன்னா இந்த மாதிரி டைமில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட இல்லைன்றது ஒன்று. நீங்கள் தேம்பி அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்போது டாக்டர், பையன் இந்த மாதிரி டைமில் இப்படியெல்லாம் அழக்கூடாதுமா, ஆனி ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர், அவள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கா. டாக்டர் அப்படி சொல்லும் போது தான் ஹானியை அவங்க சென்ஸுக்கு வருவாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, பையன் நடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போதே ஜாக்குக்கு கால் பண்ணிட்டுக்குவாங்க. ஜாக் வந்துட்டு என்ன ஆச்சோ ஏதோன்னு ஓடி வருவாங்க. பார்த்தா நீங்கள் 2 பேரும் லிவிங் ஏரியாவில் சோஃபா மேலே உட்காந்துருக்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. ஹானி வந்துட்டு உங்களையே பார்த்துன்னு உட்காந்துருக்குவாங்க. என்ன ஆச்சு ஹானி, என்ன எதுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்டாக வர சொன்னேன்? என்ன பிரச்சனை? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை வையனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்வாங்க. அப்போ ஹானி அவங்க கையில் இருந்த அந்த ரிப்போர்ட்ஸை அவங்கக்கிட்ட கொடுக்குவாங்க. ரிப்போர்ட்ஸ் படித்த உடனே ஜாக் வந்துட்டு ஃபுல்லாக ஷாக் ஆகிட்டு வையனையே திரும்பி பார்க்குவாங்க. வையன் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃப்ளோ ஆகிருக்கும். வையன், என்ன இது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இல்லை யாராவது உன்னை ஏமாற்றிட்டாங்களா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு, ஐயோ அண்ணா அப்படியெல்லாம் இல்லை அண்ணா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போது உன் புருஷன் எங்க, இந்த மாதிரி நிலைமையில உன்னை எதுக்காக தனியாக விட்டா, அவன் ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தால் எனக்கு கொடு, நான் பேசுகிறேன் அவன்கிட்ட அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அண்ணா அது மாத்திரம் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க, உங்களுக்கு என்னையோ என் குழந்தையோ பார்த்துக்கிறதுக்கு பாரமாக இருந்தால் நான் இங்கேருந்து போயிடுறேன்னா அப்படின்னு சொல்வீங்க. வையன், உன்னை நான் என் மனசார தங்கச்சியாக நினச்சின்னுக்கிறேன் வையன், உன்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை.
நான் உன் குழந்தைக்காக சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரோட லவ்வும் இம்பார்ட்டண்ட் பையன் அப்படின்வாங்க. அப்போ ஹானி, விடு ஜாக், அவளை எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுற? நம்ம என்ன அவளுக்கு சொந்த அண்ணா அண்ணியா? அண்ணி ப்ளீஸ் அப்படி மாத்திரம் சொல்லாதீங்க அண்ணி. நீங்கள் 2 பேரும் இல்லாத இருந்தால் இவ்வளோ நேரத்துக்கு என் கதை என்ன ஆயிருந்துக்கும்னு எனக்கு தெரியாது. உங்களை நான் மனசார அண்ணா அண்ணியாக தான் நினச்சின்னுக்கிறேன் அண்ணி. என்னோடய வாழ்க்கையிலே 3 முக்கியமான பர்சனுன்னா அது நீங்கள் 2 பேரும், அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஸ்டோரி, அதாவது நீங்கள் சின்ன வயசுலேருந்து தேவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீடை விட்டு வர வரைக்கும் சொல்லியிருப்பீங்க. பட் உங்கள் ஹஸ்பண்ட் பேர் மட்டும் சொல்லியிருக்க மாட்டீங்க. அவங்களும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்க மாட்டாங்க. உங்கள் ஸ்டோரியை கேட்டு ஜாக் அப்புறமா ஹானி அவங்க 2 பேரு கண்லேயும் டியர்ஸு. ஹானி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அழாத வயன், தைரியமாக இரு, நான் ஜாக் 2 பேரும் இருக்கோம், உன்னையும் குழந்தையோ நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டே டைம் அண்ட் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். தேவங்க மிலிட்ரி சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. பட் உங்களை தேடுறது மாத்திரம் ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட பிஹேவியர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டுக்கோ. அந்த ஜாலியாக சிரித்து பேசுகிற தேவங்க இல்லை, எப்போவுமே கோல்டாக இருப்பாங்க. அவங்க அம்மா கிட்டே பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டுக்குவாங்க. அவங்க அப்பாவோட கம்பெனியும் டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அவங்க எம்ப்ளாயீஸ் வந்துட்டு தேயோங்கன்னா அப்படியே பயந்து நடுங்கின்னுக்குவாங்க. லியாவுக்கும் தேயோங் விஷயம் தெரிஞ்சிருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க கிவ் அப் பண்ணாமல் தேயோங் பின்னாடியே சுற்றின்னுக்குவாங்க. பட் தேயோங் வந்துட்டு அவங்கள சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க. இப்படியே டைம் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 9 months ப்ரெக்னென்ட்டு. நீங்கள் டிவி பார்த்துன்னுக்குவீங்க. அப்போது டக்குன்னு தேயோங்கோட இன்டர்வியூ வந்துடும். உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. நீங்கள் உங்கள் பேபி பம்ப் மேலே கையை வச்சுட்டு, அங்கே பாருங்கள் உங்கள் அப்பா எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க இல்லை? உங்கள் பாட்டி சொன்ன மாதிரி உங்கள் அப்பாவுக்கு நான் செட் ஆக மாட்டேன், முடிஞ்சால் அம்மாவை மன்னிச்சிடு, என்னால் உனக்கு அப்பா பாசம் கிடைக்காது, நான் ரொம்ப செல்ஃபிஷ் இல்லை, உன்னையும் உங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபி பம்பை பார்க்குறீங்க. டே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்துட்டு ஜாக்கோட வீட்டில் பார்ட்டி இருக்கும், அதாவது பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆனதுக்கு. ஹானி உங்கள் ரூமுக்கு வருவாங்க. பையன் இன்னும் ரெடி ஆகாமல் என்ன பண்ணின்னுக்கிற? அண்ணி நான் வரல, நான் ரூம்லேயே இருக்கிறேன் அண்ணி, என்னால் முடியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஹானி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இதை பார் வையன், மாதிரி நேரத்தில் நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தான் உன் வயிற்றில் வளர நம்ம செல்லக்குட்டி கூட சந்தோஷமாக இருக்கும், புரியுதா? அதுவும் இல்லாமல் உன் அண்ணாக்கு இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே, அவங்க கூட அவங்க தங்கச்சி இல்லைன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா சொல்லு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி அண்ணி நான் ரெடி ஆகிட்டு வரேன், எப்படியாவது என்னை கன்வின்ஸ் பண்ணிடுறீங்க இல்லை அப்படின்னு சொல்வீங்க. நீங்களும் ரெடி ஆகிட்டு கீழே போயிருப்பீங்க. பட் உங்களுக்கு தெரியாது உங்கள் லைஃபோட 2 ப்ரிஷியஸான பர்சன்ஸை இன்றைக்கி மீட் பண்ணுவீங்கன்னு. ஆனி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எல்லாம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குவாங்க. அப்போ ஜாக் வந்துட்டு, ஹானி பையன் 2 பேரும் இங்கே வாங்க, ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அனி நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன், நீங்கள் போய் நிறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாஷ்ரூம் போவீங்க. ஹானியோ ஜாக்கோ அங்கே ஒருத்தவங்க கிட்ட நின்றுன்னு பேசின்னுக்குவாங்க. அவங்களோட பேக் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்குவீங்க. நீங்கள் அந்த பர்சனோட பேக் சைடில் தான் போய் நிற்குவீங்க. அப்போது ஜாக் உங்களை பார்த்துட்டு, ஓ வந்துட்டியா மிஸ்டர் கிம், இதுதான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன் உங்கள் டைரெக்ஷனில் திரும்புவாங்க. அவ்வளோதாங்க, 2 பேரும் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு, அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கண்ணில் கூட அவ்வளோதான். இப்போ நீங்களாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்க பேர் யாரும் இல்லை, நம்ம தேயாங் தான். ஜாக் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு, என் தங்கச்சி பையன் பையன் இவங்க தான் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் மிஸ்டர் கிம் தேயாங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் அப்போ தான் உங்கள் சென்ஸுக்கு வருவீங்க. தேயாங் கண்ணு டக்குன்னு உங்கள் பேபி பம்ப் மேலே விழும். உங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்வீட்டான ஸ்மைலு. உங்கள் பேபி பம்பை தொடுறதுக்கு அவங்க கையை மேலே தூக்குவாங்க. பட் அப்படியே ஸ்டாப் பண்ணி, பையன் உங்ககிட்ட பேசணும், என் கூட வா அப்படின்வாங்க தேயாங். அப்போ ஜாக்கோ ஆனியோ கன்ஃபியூஸ்டாக, மிஸ்டர் கிம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு வயன் தெரியுமா? தெரியுமாவா, நான் அவளோட புருஷன், அவள் வயிற்றில் வளர குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாக் உங்களையே பார்க்குவாங்க ஷாக்காக. நீங்கள் வந்துட்டு ஆமான்னு ஹெட் நாட் பண்ணுவீங்க. அப்போ ஹானி உங்ககிட்ட வந்துட்டு, இதை பார்வையன் எதுவாக இருந்தாலும் பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க, புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஹெட் நாட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நடந்துன்னு போவீங்க. அப்போ தேயாங் ஸ்டெப்ஸ் கிட்டே போந்தோ உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. ஜாக்கோ ஹானியோ உங்கள் 2 பேரை பார்த்துட்டு ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. என்னங்க பண்ணுறீங்க, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, என்னை கீழே விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. பார்க்கட்டோ விடு,
என் பொண்டாட்டியை தானே நான் தூக்குறேன். அதுவும் இல்லாமல் உனக்காகலாம் நான் ஒன்றும் தூக்கலை, வயிற்றில் இருக்கிற என் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேயாங்க பார்க்குறீங்க. அவங்க வந்துட்டு கோவமாக வச்சுருக்கவங்க அவங்க ஃபேஸை. நீங்கள் அவங்களையே பார்த்து ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணுவீங்க. உங்கள் பெட்ரூம்குள்ளே தூக்கிட்டு போய் பெட் மேலே உட்கார வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டில் நீல் டவுன் பண்ணிவிட்டு எந்த மந்த் அப்படின்னு கேட்குவாங்க. 9th மந்த் டியூ டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குவாங்க தேயாங். அப்போ நீங்கள் இன்னும் ஒரு 2-3 டேஸில் எப்போ வேணுமா இருந்தாலும் டெலிவரி ஆகலாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் உங்கள் பேபி பம்ப் மேலே கையை வைக்குவாங்க. உங்கள் கண்ணிலேருந்து ஃபுல்லாக டியர்ஸு, அவங்க கண்ணிலையும் ஃபுல்லாக டியர்ஸு. நான் இந்த பார்ட்டிக்கு வராத இருந்திருந்தா உன்னை பார்த்துருக்கவே மாட்டேன். இல்லை, எனக்கு குழந்தை பொறுக்க போகுதுன்ற விஷயம் கூட தெரிஞ்சிருக்காது. ஏன் வயன், என் மேலே உனக்கு என்ன அந்த மாதிரி வெறுப்பு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் இல்லைங்க. அப்போ எதுக்காகடி என்னை விட்டுட்டு வந்துட்டேன்? உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல, மிலிட்ரிலேருந்து வந்து அம்மா கிட்டே பேசுகிறேன், எல்லாம் சரி பண்ணுறேன்னு. எதுக்காக நீ வெயிட் பண்ணல? இல்லை, என் மேலேயோ என் லவ் மேலேயோ உனக்கு நம்பிக்கை இருக்குல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு தேங்க பார்த்துட்டு உங்கள் மேலேயும் உங்கள் லவ் மேலேயும் நம்பிக்கை இருக்கிறதுனால தாங்க இப்போ உங்கள் குழந்தைய நான் வயிற்றில் சுமந்துருக்கிறேன். அப்போ எதுக்கு வயன் இவ்வளோ பெரிய டிசிஷன்? அம்மா ஏதோ பேசினாங்கன்னு நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா வயன்? என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான். நான் உங்ககிட்ட பேசணுமா இருந்துச்சு, அவசரத்தில் தப்பான முடிவை எடுத்துட்டேன். சரி, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட பேசாமல் நீ எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டேன்னு. சத்தியமாக இனிமேல் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு தடவை உங்களை விட்டு பிரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயா, நீ இல்லாமல் என்னாலேயும் இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை டக்குன்னு ஹக் பண்ணிடுவாங்க. நீங்களும் அவங்கள ஹக் பேக் பண்ணி 2 பேரும் பயங்கரமாக உங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. 2 பேரும் ஹக் பிரேக் பண்ணிவிட்டு தேவங்க உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, சரி அழாத, அப்புறமா என் குழந்தை கூட மாதிரி அழுமூஞ்சியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேவங் செஸ்ட் மேலே அடிக்குவீங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு. அப்புறம் தேவங், ஆமாம் ஜாக் எதுக்காக உன்னை தங்கச்சின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக அந்த இன்சிடெண்ட் எல்லாமே சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கீழே கூட போயிருப்பீங்க. ஜாக்குக்கோ ஹானிக்கோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க தேயாங். அவங்க 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம் ஆயிருக்கோ, எப்படியோ உங்கள் லைஃப் செட்டில் ஆயிடுச்சின்னு. சரி ஜாக், நான் என் ஒய்ஃபை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாக், தாராளமாக கூட்டிகிட்டு போங்க மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்துட்டு நடுவயன் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தேவங்க பார்த்து உங்கள் அம்மா அப்படின்னு சொல்வீங்க. இதை பார் வயன், நான் இருக்கும் போது நீ எதுக்கோ பயப்படாத, என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை நீட்டுவாங்க. நீங்கள் அவங்க கையை பார்த்துட்டு தேவங்க கண்ணை பார்த்துட்டு உங்கள் கையை எடுத்து தேவங்க கை மேலே வைக்குவீங்க. தேவங்க உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் அண்ணா அண்ணிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவீங்க. கரெக்டாக டோர்கிட்ட போகும்போது தேவங்க கையை டைட்டாக பிடிக்குவீங்க. அங்கேயே ஸ்டாப் ஆகிடுவீங்க. தேவங்க வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக பின்னால் திரும்பி பார்க்குவாங்க. பார்த்தா நீங்கள் ஒரு கை உங்கள் பேபி பம்ப் மேலே வச்சுட்டு இன்னொரு கையில் டைட்டாக தேவங்க கையை பிடிச்சிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணி நின்றுக்குவீங்க. தேவங்க ஃபுல்லாக பயந்துட்டு, ஏய் வயன் என்னாச்சு? எங்க வலிக்குது, என்னால் இந்த வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஹானி ஜாக் கூட அங்கே ஓடி வருவாங்க. என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹானி உங்கள் கண்டிஷனை பார்த்து, கைஸ் அவளுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயம் டக்குன்னு உங்களை பிரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணுவாங்க. அப்போ ஜாக் வந்துட்டு, நடு நீ கார் ட்ரைவ் பண்ணாத, நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ஹானி 2 பேரும் வந்திருப்பாங்க உங்கள் கூட. நீங்களும் தேவங்க பேக் சீட்டில் தான் இருப்பீங்க. தேவங்க உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு உங்களை கன்சோல் பண்ணிக்குவாங்க. வயன், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டே இருக்கோ, நீ ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் பல்லை கடிச்சிட்டு தேவங்கோட கையை டைட்டாக பிடிச்சி ஹெட் நாட் பண்ணுவீங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் ரீச் ஆகிருப்பீங்க. உங்களை லேபர் வார்டில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. தேவங்கும் உங்கள் கூட உள்ளே வந்திருப்பாங்க, உங்களை கன்சோல் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு பயங்கர வலி, கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு க்யூட்டான சவுண்டு, வேறு எதுவும் இல்லை, உங்கள் குழந்தை அழுகிற சவுண்டு. உங்கள் 2 பேர் கண்லேயும் ஹாப்பி டியர்ஸ். தேவங்க வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. அப்போ டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம், பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவீங்க. தேவங்க அவங்க பையனை தூக்கிட்டு போய் ஹானி அப்புறமா ஜாக்கெட்டு கூட காமிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குவாங்க. அவங்க கண்லேயும் ஹாப்பி டியர்ஸ் இருந்திருக்கோம். உங்களை வார்டுக்கும் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஹானி அப்புறமா ஜாக் 2 பேரும் வந்து உங்களை மீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பியிருப்பாங்க. தேவங்க அவங்க பையனை தூக்கிட்டு அவனையே பார்த்து ரசிச்சுக்குவாங்க.
நீங்கள் தேவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னங்க அப்படி பார்த்துன்னுக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ என்னால் நம்பவே முடியலடி, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நான் அப்பாவாயிட்டேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு டவுட்டு வையன், இவனை நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணோம். சி, என்னங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்வீங்க. இல்லடி, இவனை பாரு, அப்படியே அச்சத்தில் ஊமார்த்தியே இருக்கா, என் மாதிரி கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன மிஸ்டர் கிம் ஜெலஸா அப்படின்னு கேட்குவீங்க. எனக்கே அடி ஜெலஸு, பையன் ஊமார்த்தின்னு தான் என்ன, நெக்ஸ்ட்டு என் பொண்ணு ஏமாறதே பொறுக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க, இன்னும் உங்கள் பையன் பிறந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் கூட ஆகலை, அதுக்குள்ளே இன்னொரு குழந்தை பற்றி யோசிக்கிறீங்களே. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டத்தை நினச்சால எனக்கு ஐயோ இன்னொரு குழந்தைய வேணப்பா சாமி அப்படின்னு சொல்வீங்க. அப்படி தோணுடி, அதுக்கப்புறமா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லினுக்குவாங்க. அதுக்குள்ளேயோ உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகும். டீனா ஓடி வருவாங்க. அண்ணா ப்ளீஸ் கொடுண்ணா, அண்ணா நான் தூக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ தேவ் ஏய் பார்த்து பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக டீனா கிட்டே கொடுக்குவாங்க. அண்ணா க்யூட்டாக இருக்காண்ணா உன் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தேவங்கோட அப்பா, அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் எல்லாமே வருவாங்க. ஹலோ, வெறும் சின்ன அத்தை மட்டும் கொஞ்சனா எப்படி, பெரிய அத்தைக்கும் கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் அத்தைங்க மட்டும் கொஞ்சனா போதுமா, அவனை தாத்தா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கோட அப்பா அவனை மெதுவாக தூக்கிவாங்க. அவங்க எல்லாருமே மாற்றி உங்கள் பையனை கொஞ்சினுக்குவாங்க. நீங்களும் தேவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பார்த்து ஸ்மைல் பண்ணி அவங்களே அட்மையர் பண்ணிக்குவீங்க. அப்போது திடீர்னு ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும். என் பேரனை கொஞ்சம் ரைட்ஸு எனக்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு யாரும் இல்லைங்க, உங்கள் மாமியார் தான். உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள், நான் என் பேரனையோ மருமகளையோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மருமகன்னு சொன்ன உடனே உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. உங்கள் பையனை தூக்கிட்டு உங்ககிட்ட வந்துட்டு, என்னை மன்னிச்சிட்டு வையன், நான் உங்ககிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்பி வா வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேவங்க பார்க்குவீங்க. தேவங்க வந்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி கோவமாக வச்சுன்னுக்கோங்க ஃபேஸு. உன் வீட்டுக்கு நீ வர்றதுக்கு அவனை எதுக்காக பார்க்குற அப்படின்னு கேட்குவாங்க. என்னை நீங்கள் 2 பேரும் மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணோம் சொல்லுங்கள். ஐயோ மேடம் அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது தேவங்களோட அம்மா அத்தைன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லு வையன், உன் வீட்டுக்கு நீ வரதானே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வர அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கண்ணில் டியர்ஸோடு சொல்லியிருப்பீங்க. தேவங்க்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம். பட் அத்தை வெளியில் காட்டியிருக்க மாட்டாங்க. வழியாக நீங்களும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கோ தேவங்க அவங்க அம்மாவை பேசணும் இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க தேவங்கிட்ட. அவங்களும் ஸ்டார்டிங் ஒத்துன்னு இருக்க மாட்டாங்க. பட் வேறு வழி இல்லை, மனுஷன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு தான் ஆகணும். அவங்க அம்மா கிட்டே பேசியிருப்பாங்க. ஜாக்கும் ஹேனியும் உங்களை அடிக்கடி வந்து பார்த்துன்னு போயின்னுக்குவாங்க. உங்கள் குழந்தைன்னா அவங்களுக்கு பயங்கர உயிர். அவங்க கல்யாணம் ஆகி 6 இயர்ஸாக குழந்தை இருந்திருக்காது. இப்போ ஹேனி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இப்படியே ஒரு பெரிய டைம் ஸ்கிப் 3 இயர்ஸ் ஆகிட்டுக்கோ. உங்கள் பையனுக்கோ 3 இயர்ஸ். நீங்கள் உங்கள் ரூம் பால்கனி கிட்டே நின்றுன்னு ஏதோ பார்த்து ரசிச்சுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு டக்குன்னு உங்களை பேக்கப் பண்ணுவாங்க. உங்களாலே எனக்கு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் ஆக போகுது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க உங்கள் நெக்குக்குள்ளே ஸ்னகல் பண்ணிவிட்டு உங்கள் நெக் மேலெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு, அது சரி இங்கே நின்று என்னத்தை பார்த்து அப்படி ரசிச்சுங்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்வீங்க. அவங்களும் தலையை தூக்கி பார்க்குவாங்க. பார்த்தா உங்கள் பையன் அவங்க தாத்தா பாட்டி கூட ஃபுட்பால் விளையாடினுக்குவாங்க. க்யூட்டாக என் பையன் பெரியவனாயிட்டு ஃபுட்பால் பிளேயர் ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவன் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் இல்லையோ, அத்தை மாமாவை நல்லா டயர்டாக்குறா விட்ரி. அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணின்னுக்கிறாங்க அவங்க பேரை கூட. பாவங்க, அவங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் மாமா அடிக்கடி முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பிளான் அப்படின்னு கேட்குவீங்க. மறுபடியும் உங்கள் நெக் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, நம்ம தேவனுக்கு நம்ம எதுக்கு தங்கச்சி பாப்பாவோ இல்லை தம்பி பாப்பாவோ பெற்று கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ என்னால் முடியாதுப்பா, காலையிலெல்லாம் உங்கள் பையனோட தொல்லை, நைட் ஆனால் உங்கள் தொல்லை, அதில் இன்னொன்று வேறு, உங்கள் பிளான் சுத்தமாக நல்லா இல்லை மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹக் பிரேக் பண்ணி அங்கேருந்து போகலான்னு திரும்பிங்க. பட் தேவங்க வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி வாலுக்கு பின் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கிஸ் பேக் பண்ண மாட்டீங்க. எங்கே விடுங்க, தேவன் வந்துட போகிறா. அவன் ஒன்றும் வரமாட்டடி, அதான் தாத்தா பாட்டி கூட விளையாடி இருக்கிறாள்ல
அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் கிஸ் பண்ணுவாங்க, நீங்களும் கிஸ் பேக் பண்ணுவீங்க. ஒரு பேஷனேட் கிஸ். 2 பேரும் அன்எக்ஸ்பெக்டடாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து இப்போ மறுபடியும் சந்தோஷமாக ஒன்றா இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் அவங்களோட ஸ்ட்ராங் லவ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.